இங்க அரவிந்துக்கும் லீலாக்கும் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் ஆக போகுதுன்றதுனால நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பத்திரிக்கை வைக்கலாம்னு சொல்லிட்டு பைக்ல போய்கிட்டு இருப்பான். அப்ப லீலாவும் கால் பண்ணி நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ண போறோன்றதுனால எங்க அப்பா ஒழுங்காவே பேச மாட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் 1 இயர்ல ஒரு குழந்தை வந்துட்டு அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுமே கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்விடேஷன்லாம் வச்சுட்டு சும்மா 2 பால் ஆடிட்டு போலான்னு சொல்லிட்டு ஆடுவான். அப்ப அவனை ரன் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுமே இப்ப வேகமா பால் போடும்போது இப்ப நம்ம ஹீரோக்கு படக்கூடாத இடத்துல பட்டுடும். ஐயோ இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சுட்டு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு கூட ஹாஸ்பிட்டலா போயிட்டு செக் பண்ணுவாங்க. நடந்த விஷயத்தை கேட்டுட்டு டாக்டரும் சாம்பிள் வேணும்னு கேட்டிருப்பாரு. என்னால இங்கெல்லாம் சாம்பிள் எடுக்க முடியாது, நான் போய் வீட்ல போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா சாம்பிள் எடுத்துருவா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்போர்ட்டுமே வந்திருக்கும். டாக்டருமே அரவிந்த பார்த்து உங்களுக்கு டெம்பரவரியா இம்போர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாரு. அதை கேக்குற ஹீரோக்குமே இப்ப ரொம்ப ஷாக் ஆயிடுது. இப்போதைக்கு உங்களால குழந்தை பெத்துக்க முடியாது, அதனால இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லிடுவாரு. எப்படி இந்த விஷயத்தை நம்ம லீலா கிட்ட சொல்ல போறோம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அவ போன் பண்ணாலே அவ கால் எடுக்காம அவாய்ட் பண்ணனால இப்ப அவளுமே வீட்டுக்கு வந்துருவா. ஏன்டா போன் பண்ணா கால் எடுக்கல, கல்யாணத்துக்கு கூட இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டியா, ஏன் ஃபேஸ்ல ரொம்பவே டல்லா இருக்கு, கல்யாணம் டென்ஷனானு கேட்பா. அவனும் அதுக்கு ஆமான்னு சொல்லி சமாளிச்சிடுவா. அவன் ஃப்ரெண்ட் சொன்னதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பா. டெய்லி காலையில சீக்கிரம் ஜாகிங் போறது, கசாயம் குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பா. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி லீலாவும் அவன் கூட நம்ம நினைச்சாம நமக்கு கல்யாணம் நடக்க போகுது, இன்னும் கொஞ்ச நாள் நமக்குமே ஒரு குழந்தை வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம லைஃபே வேற மாதிரி மாறிடும் சொல்லி எமோஷனா பேசிக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் லீலா கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்னு தனியா பேசணும்னு சொல்லிட்டு மாடிக்குமே கூட்டு போவான். இந்த கல்யாணம் நடக்க கூடாது, இப்ப ஹீரோவும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவட்ட சொல்லிடுவா. அதை கேட்டு கோவப்பட்டு அவனை அரைஞ்சிடுவா. இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொல்றியா, அப்ப எனக்கும் இது மாதிரி ஒன்னு நடந்துச்சு விட்டு போயிடுவியான்னு கேப்பா. நீ இது மாதிரி பேசுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நான் உன் கூட இருந்தா மட்டும் தான் சந்தோஷமா இருப்பேன், அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேப்பா. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அரவிந்தோட ஃப்ரெண்டுமே அப்ப வந்து அன்னைக்கு நம்ம சாம்பிள் கொடுத்த அன்னைக்கு 2 அரவிந்த் வந்திருக்காங்க, டாக்டர் மாத்தி ரிப்போர்ட் சொல்லிட்டான்னு சொல்லுவான். உன்னோட ரிப்போர்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வந்திருக்கு. கேட்டதும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப குஷி ஆயிடும்.